அம்மா அவர்கள் ஆட்சி அரசாங்கத்துல இருந்தப்ப நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு பிறகு வந்து எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கத்துல சட்டமன்ற உறுப்பினர். எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா அம்மாவுடைய அம்மா வந்து சட்டமன்ற அம்மா ஆட்சியில அம்மா முதல் பீடு ஃபர்ஸ்ட் பீடு 5 வருஷம் எம்எல்ஏ ஆகும். ரெண்டாவது பீடு அப்புறம் 2016 நான் வேட்பாளர் நிக்க வச்சு அம்மா கொடுத்தாங்க. திரும்ப நின்னேன். அப்ப நான் வந்து முதல் இடம் ஜெயிக்கும் போது 11,000 ஓட்டுல ஜெயிச்சேன். ரெண்டாவது இடம் வந்து அம்மாவுடைய சிறப்பான ஆட்சியில மக்கள், இந்த தொகுதி மக்கள் எனக்கு வந்து 20,000 ஓட்டு வாக்குகள் எனக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய திட்டம், அம்மா வந்து ஒரு வருஷ காலம் இருந்தாங்க. காலத்தின் சூழல், அம்மாவுடைய உடல்நிலை காரணமா அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிற்பாடு அந்த ஆட்சி எப்படி இருக்கும், எப்படி நிலைக்குமா இல்லாம இருந்தோம். உங்களுக்குலாம் தெரியும், எவ்வளவோ இன்னும் 4 மாசம் 5 மாசம் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு இருக்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்னைக்கு வந்து இந்த தலைமை பொறுப்பு ஏற்று வந்த ஒருபாடு நாங்க எப்படி நிற்குமாங்கிற நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் அதை நிறைவேற்றி சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற ஒரு பாக்கியம் அவர் கிடைச்ச உடனே சிறப்பா பண்ணார். அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையும் பண்ணாரு. அவருக்கு சோதனை மேல சோதனை, அதுதான் நீங்க பாக்கணும். அம்மாவுடைய வந்து ஆளுமை திறமைக்கு யாரும் வந்து எல்லாருமே அவங்க கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா அம்மாவுடைய திட்டங்கள், அம்மாவுடைய செயல்பாடு அனைத்தும் அப்படி இருக்கும். ஏன்னா எந்த எதிர்கட்சிக்காரனும் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அம்மா மறைவுக்கு போனாலே எடப்பாடியார் சாதாரண ஆள் தானே நினைச்சு ரொம்ப ஈஸியா பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வளவு இதா பேசுறாரு. 6 மாசம் இருப்பாரு, இது பண்ணுவாரு, சட்டை கூட கிழிச்சிட்டு ஓடினாரு. பன்னீர்செல்வம் அன்னைக்கு வந்து திமுகவுக்கு போயிருக்கிறாரு. அவன் மண்ணு துருவம் கொஞ்சம் நீங்க துருவங்கள்ல அவங்க வாழ்க்கையில அம்மாவுடைய ஆன்மா சும்மா விடாது. அது நிச்சயம் அந்த தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி தொண்டனுடைய அந்த வேதனையும் நிச்சயம் வீண் போகாது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆளை வந்து 11 எம்எல்ஏ ஆட்சியை கவுக்கிறது முடிவு பண்ணாங்க. அதுலயும் சாதுர்த்தியமா எடப்பாடியார் வந்து அந்த மெஜாரிட்டியை காட்டணும். 123 எம்எல்ஏ மெஜாரிட்டி அந்த கூட்டணி கட்சியோட காட்டி அன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணார். நாங்களே மெய் மறந்து விட்டோம். இப்படி ஒரு ஆற்றல், ஒரு அறிவாற்றல் எவ்வளவு சிறப்பா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு பாடுபாடு, அளவுக்கு சிறப்பா இருக்கிறது பண்ணாரு. அதுக்கப்புறம் எடப்பாடியாருக்கு சோதனையில கொஞ்சோண்டு சோதனை இல்லைங்க. 39 போராட்டம் நடந்திருக்குது. 4 ஆண்டு காலத்தை அவர் சந்திக்கிற போராட்டம், அரசு அலுவலர்கள் இருந்து எதிர்கட்சிக்காரங்க, திமுக இருந்து மற்ற கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்க கட்சிக்காரங்க அவ்வளவு அருமை பண்ணாங்க. அதெல்லாம் சமாளிச்சு ஆட்சி பண்ணாரு. அதுக்கு இடையில கொரோனாங்கிற மோசமான நோய், அதுல எவ்வளவு பெரிய ஆள்லாம், பெரிய கோடீஸ்வரோட தன்னை உயிரை காவந்து பண்ண முடியல. அவர் உயிர் பறிப்பு ஆயிடுச்சு. இன்னைக்கு உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியன் ஒரு பாடகர், அவ்வளவு பெரிய ஆளு, அவரெல்லாம் கூட அந்த கொரோனா காலத்துல அவரால் அவர் பண காசு இருந்து கூட உயிரை காவந்து பண்ண முடியல. ஆனா அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும், கிராமப்புற மக்களையும் வீடு வீடாக வந்து அரசு அலுவலகம் அனுப்பி, அதே போல அவருடைய செவிலியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஹெல்த்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல அத்தனை பேர் போர்க்கால வேலை பார்த்தாங்க. அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அப்படி பண்ணாங்க. டாக்டர்லாம் தன்னுடைய எத்தனையோ டாக்டர் உயிர் போயிருக்குது, எத்தனையோ வந்து அந்த செவிலியர்கள் வந்து உயிர் போயிருக்குது. ஆனா அதெல்லாம் கூட குடும்பத்தை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்காம மக்களை பார்த்து இந்த அரசு சொல்ற வார்த்தையை கேட்டு செவிமடுத்தி பண்ணாங்க. எடப்பாடியார் போர்க்கால அடிப்படையில பண்ணார். அது வந்து தேவையான மருந்து உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து அனைத்து துறையும் வேலை பார்த்துச்சுங்க. ஒரு நாட்டினுடைய அதிரடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் வேலை பார்த்தார். அனைத்து துறையில இருக்கிற ரெவன்யூ இருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட் எல்லா அதிகாரிகளும் மாவட்டம் ஃபுல்லா பயன்பட செஞ்சு அந்த இதுல இருந்து உயிர்கள் சேதப்பட்டுச்சு. ஆனா உயிர் சேதத்தை குறைச்சோம். அந்த அளவுக்கு பண்ணார். எல்லா தலைவர்களும் ஓடி போய் வீட்டுல படுத்துட்டான். ஒருத்தர் கூட வந்து அந்த மக்களை பத்தி யாரும் வந்து ஏரியாவுக்கு வரல, பார்க்கல, இதெல்லாம் செய்யுங்க போங்கன்னு யாரும் சொல்லல. ஆனா ஒரே தலைவர் எடப்பாடியார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும்தான் மாவட்டமா வந்தாங்க. அதோட உங்களை போல நிருபர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவரை கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் கொரோனாவால நிறைய பேர் வந்து உயிர் சேதம் ஏற்படுது, நிறைய தலைவர்கள்லாம் பயந்து எல்லாம் பதுக்கி இருக்கிறாங்க, நீங்க வந்து இவ்வளவு தைரியமா வரீங்களே அப்படின்னு கேட்கும் போது, என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள், எனக்கு வாழ்வு கொடுத்த மக்கள், எங்க இயக்கத்தை அதிமுக ஆட்சி கொண்டு எங்க புரட்சியில் அம்மா வந்து ஆட்சியை அமைச்சு கொடுத்து போயிருக்காங்க. இந்த ஆட்சிக்கு மேல எந்த அவப்பெரும் வரக்கூடாது. எனக்கு என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உயிர் போனா கூட அது எனக்கு மனசை வேதனைப்படுத்தும். அதனால என் உயிர் போறது கவலை சொல்லி ஓப்பனாவே செய்து பத்திரிகைகள் சொன்ன ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார். அதெல்லாம் நாங்க வந்து பாக்குற பொழுதுதான் அன்னைக்கு அவர் மேல நாங்க தனி மரியாதையோட இந்த இயக்கத்தில் தொண்டர்களும் எல்லாரும் அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு நாங்க அவரை பொதுச்செயலாளர் ஏத்துக்கிறோம்னா அவருடைய பணி தான். இன்னைக்கு அவருடைய செயல்பாடு, அவருடைய மக்களுக்காக ஆற்றிய பணி. புரட்சிதல் தாய் 10 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயின்னு சொல்ல பழமொழிக்கு ஏற்ப சிறப்பாக ஆட்சி புரிந்தார் ஓபிஎஸ். நான் அவரெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். சாதாரண ஒரு டீ கடையில இருந்தாரு. இன்னைக்கு வந்து 3 முறை முதலமைச்சர் ஆக்கின கட்சி அதிமுக.
கொடுத்தவர் பிடிச்சாரு அம்மா, கொடுத்தவர் பிடிச்சாரு அம்மா, நீ நன்றி கடை செலுத்த வேணாமா?